திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் ஆண்டார்மடம் பழவேற்காடு இடையிலான மண் சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், வணக்கம். விவரங்கள். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை தொடர்ந்து தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக மழையின் தீவிரம் அதிகரித்து வருகிறது. ஆந்திராவிலும் கனமழையின் காரணமாக ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து காணப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தின் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய நீர் என இரண்டும் சேர்ந்து ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஆரணி ஆறு பழவேற்காடு கடலில் கலப்பதற்கு முன்பாக ஆண்டார்மடம் என்ற கிராமத்தை கடந்து இந்த ஆரணி ஆறு பாய்கிறது. ஆரணி ஆற்றிலிருந்து பழவேற்காடுக்கு செல்லக்கூடிய சாலையானது இந்த ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் ஆண்டார்மடத்திலிருந்து பழவேற்காடு செல்லும் மக்கள் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அந்த துண்டிக்கப்பட்ட சாலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மணல் மூட்டைகளை அடுக்கி தற்காலிக பாதை அமைத்து கொடுத்திருந்தாலும் மணல் மூட்டைகளும் அடித்து செல்லப்பட்டு ஆபத்தான முறையிலேயே அந்த சாலையிலேயே பொதுமக்கள் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. சிலர் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி கொண்டு தங்களது அத்தியாவசிய தேவைகளுக்காக சென்று கொண்டிருக்கின்றனர். சிறுவர்கள், பள்ளி மாணவர்களையும் ஆபத்தான முறையில் முதுகில் சுமந்தபடி அந்த ஆற்று நீரிலேயே அழைத்து செல்லக்கூடிய ஒரு அவல நிலை காணப்படுகிறது. ஆண்டுதோறும் மழை காலங்களில் இதே நிலை நீடிப்பதாகவும் நிரந்தர தீர்வு காணும் வகையில் இந்த ஆரணி ஆற்றை கடப்பதற்கு ஆண்டார்மடம் கிராமத்தில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்பது ஆண்டார்மடம் கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.